عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு புகழ வேண்டும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்ற காரணத்தால் இந்த மாதத்தில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய இடங்களில் நிறைய பள்ளிவாசல்களில் நாங்கள் ரசூலுல்லாவை புகழ்கிறோங்கிற பேரில் என்ன ஓதுவாங்க? மௌலூது ஓதுவாங்க. இந்த மௌலூது மார்க்கத்தில் கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே போன ஜும்மாவில் பார்த்துருக்குறோம். அது கூடாது என்று சொல்லுவதை விட மௌலூது ஓதுவது ஷிருக்கு. அது என்னது? ஷிருக்கு என்று சொல்லக்கூடிய பெரும்பாவத்தில் ஒன்று, பெரும்பாவத்தில் முதல் பெரும்பாவம் அப்படிங்கிறதையும் போன ஜும்மாவில் பார்த்துருக்குறோம். இப்படி சொல்லும் போது சில கேள்வி கேட்பாங்கல்ல, அப்படின்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பாராட்டினாங்களே, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுலாம் பாராட்டினாங்களே அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா? அதுக்கு பதிலையும் அதற்கு முந்தைய ஜும்மாவில் நல்ல கவிதைகள் கூடும், கெட்ட கவிதைகள் கூடாது, ஷிருக்கு உள்ள கவிதைகள் கூடாது, மௌலூதில் நிறைய ஷிருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். இதில் அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி, அப்படின்னா ரசூலுல்லாவை எப்படி தான் பாராட்டுறது, எப்படி தான் புகழ்றது அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் புகழணும். புகழ வேண்டிய முதல் தகுதி இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களில் புகழ வேண்டிய முதல் தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னால் யாருக்கு இருக்குது? ரசூலுல்லாவுக்கு இருக்குது. அவங்களுக்கு நிகராக வேற யாரும் புகழுக்கு உரியவர்கள் அல்ல. நபிமார்கள் உள்பட உலுல் அஸ்மு என்று 5 நபிமார்களை அல்லாஹ் பேசுகிறான். உலுல் அஸ்மு என்று சொன்னால் உறுதிமிக்க நபிமார்கள் என்று பொருள், உறுதிமிக்க ரசூல்மார்கள் என்று பொருள். அந்த 5 நபிமார்கள்ல முதல் நபி யார் என்று சொன்னால் வமின்க வமின் நூஹின் வ இப்ராஹிம வ மூசா வ ஈஸா இப்னு மரியம். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த உலுல் அஸ்மு என்று சொல்லக்கூடிய ரசூல்மார்களில் மிகச்சிறந்த ரசூல், முதல் ரசூல் யார் என்று சொன்னால் நபியே நீங்கள், நபியே நீங்கள் என்று பேசிவிட்டு, இரண்டாவதாக வமின் நூஹின், யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவதாக வ இப்ராஹிம். நாலாவதாக வ மூசா. அஞ்சாவதாக வ ஈஸா இப்னு மரியம் என்று பேசுகிறார். நான் சொல்லவில்லை, குர்ஆனுடைய வசனம். அப்ப ரசூல்மார்களில் உலுல் அஸ்மு என்று அல்லாஹ் பாராட்டுகிறானே, உறுதிமிக்க ரசூல்மார்கள் என்று சொல்லி, அதில் முதல் ரசூலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது மாத்திரமல்லாமல் நம்ம அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமறை குர்ஆனின் சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபியை மூமின்கள் எவ்வளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். மனைவியை விட, மக்களை விட, பிள்ளைகளை விட, தாயை விட, தந்தையை விட, மற்றவர்களை விட, நம்ம உயிரை விட யார் அதிகமாக நேசிக்கணும்? ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கணும் என்பது மாத்திரமல்லாமல் ஒரு கட்டத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கொண்டிருப்பார்கள். அப்படி பிடித்து கொண்டிருக்கும் போது இந்த பிடிக்கப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
இந்த உலகத்திலேயே நான் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய தாயை விட தந்தையை விட மனைவி மக்களை விட உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்னுடைய உயிருக்கு பிறகு அப்படின்னு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதன் லா துமின், அப்படியானால் ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. யார? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவ சொன்னாங்க, ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிருக்கு மேல அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதன் தூமின், இப்போதுதான் நீங்கள் ஈமான் கொண்ட விதத்தில் ஈமான் கொண்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் அவங்க பேரே முஹம்மது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு 5 பேர் இல்லையா? அந்த 5 பேர்ல முதல் பேர் என்பது முஹம்மது. முஹம்மது என்று சொன்னால் என்ன பொருள்? அதிகமாக புகழுக்குரியவர், புகழுக்கு தகுதி உள்ளவர், புகழப்பட வேண்டியவர் என்பதுதான் முஹம்மது என்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. அதனால அவங்களை அதிகமாக நம்ம புகழணுங்கிறதுல மாட்டு கருத்தை இல்லை. அவர்களை அதிகமாக புகழ வேண்டும் என்று சொன்னால் வருஷம் ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டா 12 நாள் சுபஹான மௌலிது ஓதி விட்டமாக்க ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்துட்டோம், அப்படி அர்த்தம் கிடையாது. 5 விஷயத்தை நம்ம டெய்லி செய்யணும். எந்த 5 விஷயத்தை? ஒன்றாவது அவங்க மேலே சலவாத்து அதிகமாக ஓதணும். அவங்க மேலே என்ன செய்யணும்? அதிகமான சலவாத்து ஓதணும். 2வது அவங்க மேலே அவங்க மேலே சலாம் சொல்லணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். 3 நான் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவேன். சலவாத்துனா என்ன? தனி ஜும்மாவா பேசுவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும் தனி ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய சலாமே தெரிய மாட்டேங்குது. சலாமே தெரியாதனால தான் அஸ்ஸலாமு அலைக்க என்ன சொல்றோம்? யா நபி சலாம் அலைக்கும் யாரோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் மேல சலவாத்து ஓதணும். 2வது என்ன? சலாம் சொல்லணும். 3வது அவர்களை முடிந்த அளவுக்கு அப்படியே பின்பற்ற வேண்டும். இத்தாத்துங்குவாங்கல்ல, உருதுல இத்தாத்து கருணாங்குவாங்க. அந்த இத்தாத்து கருணாருக்கு பத்தியெல்லாம் முழுக்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு அவர்களை 3வதாக பின்பற்ற வேண்டும். 4வதாக அவருடைய புகழை பற்றி, அவங்களுடைய சகிப்புத்தன்மை, அவங்களுடைய புகழ், அவங்களுடைய சதக்கா, அவங்களுடைய தர்ம, ஈமான், இறையச்ச, மன்னிக்கக்கூடிய தன்மை, இது மாதிரி நற்பண்புகள், அவங்களுடைய நற்பண்புகள் இருக்கு பத்தியலா, அதை முஸ்லீம்கள்ட்டையும் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். 4வதாக 5வது 5 வேளை பாங்கை கேட்கிறோமா இல்லையா? பாங்கை கேட்டுவிட்டு பாங்குக்கு சொல்லக்கூடிய பதிலை சொல்லிவிட்டு அவங்களுக்காக பாங்குடைய துவாவை கேட்கணும். அதுல வசீலாங்கிற ஒரு பதவி இருக்குது. அல்லாஹ்வே இந்த வசீலாங்கிற பதவியை யாரு கொடுப்பாயாக? முஹம்மது நபிக்கு கொடுப்பாயாக அப்படின்னு துவா செய்யணும். இந்த 5 பண்ற மத்தியில சலவாத்து சொல்லுவது, அவர்களுக்கு சலாம் சொல்லுவது, முடிந்த அளவுக்கு அவர்களை பின்பற்றுவது, முடிந்தவரை அவருடைய நல்ல விஷயங்களை, அவங்களுடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது. 5வது என்ன? பாங்குடைய துவாவை சொல்றது. இதுதான் ரசூலுல்லாஹ்வை பாராட்டுவது, ரசூலுல்லாஹ்வை புகழ்வது. இதுல முதல்ல இன்னைக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, எதை எடுத்துக்கிட்டேன்? ரசூலுல்லாஹ்வுக்கு சலவாத்து சொல்லணும் இருக்கா இல்லையா? அதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் பார்க்கலாம். இதுல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆயத்து, இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா மனப்பாடமா இருக்கும். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 56வது ஆயத்து. இதில் ஒரு தகவலையும் ஒரு கட்டளையையும் அல்லாஹ் இடுகிறான். வசனத்தின் முதல் பகுதியில் ஒரு செய்தி, ஒரு தகவல். என்ன செய்தி? இன்னல்லாஹ வ மலாயிகதஹு, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். ஒரு செய்தி, அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். மலக்குமார்கள் இந்த நபிக்காக ஸலவாத்து சொல்கிறார்கள், அருளை தேடுகிறார்கள். இதுவும் என்ன? ஒரு செய்தி. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, இந்த நபியின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள். இந்த நபியின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை.
இந்த வசனங்கள் அருளப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினவுனையுமே சஹாபாக்கள் கேட்டாங்க, அம்மஸ்ஸலாமு அலைக்க கது அரஃப்னாஹு யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப கானத்தி ஸலாத்து. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வசனத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லுமாறும் சலவாத்து சொல்லுமாறும் கட்டளையிடுகிறான். நாங்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி சொல்லணும்? நம்ம நேரடியாக பார்க்குறோமா? நேரடியாக பார்க்கக்கூடிய சஹாபாக்களை பொறுத்தவரை அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அதான் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு நேரடியாக பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் ரெண்டு வகையான சலாமை சொல்லுவார்கள். முதல் சலாம் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுகிறோமா இல்லையா? இது முதல் சலாம். ரெண்டாவது சலாம் என்ன என்று சொன்னால், நம்மளும் இந்த முதல் சலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை டைரக்டா பார்க்கல பத்தியலா, அவங்க மௌத்துக்கு பிறகு பிறந்திருக்கிறோம் பத்தியலா. அதனால முதல் சலாம் நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்க்கவும் முடியாது. அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். அப்ப துனியாவுல பார்க்கலங்கிறனால அவங்கள பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா ரசூலல்லாஹ் என்று நம்மால் சொல்ல முடியாது, சாத்தியம் கிடையாது. இப்ப ரெண்டாவது சலாம் என்ன சொல்லணும்னு சொன்னா, நம்ம அத்தஹியாத்தில் ஓதுகிறோமா இல்லையா? என்ன ஓதுறோம்? அத்தஹியாத்தில் உட்கார்ந்த உடனே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரியுது? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியும் நினைக்கிறேன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. தஹியாத் என்று சொன்னால் எல்லா புகழ்களும் என்று பொருள். அல்ஹம்து என்று சொல்லுகிறோமா இல்லையா? இந்த அல்ஹம்து என்ற வார்த்தைக்கும் அத்தஹியாத்து என்ற வார்த்தைக்கும் ஒரே பொருள், வார்த்தை தான் வேற, மீனிங் என்ன? ஒன்று அத்தஹியாத்து லில்லாஹி ஐ அல்ஹம்துலில்லாஹி, ஒரே அர்த்தம் தான். புரியுச்சா? அத்தஹியாத்து லில்லாஹி அனைத்து புகழும் யாருக்கே சொந்தம்? அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, எல்லா தொழுகைகளுக்கும் அவனே தகுதி உடையவன். எல்லா பரிசுத்த தன்மைகளுக்கும் யாரே தகுதி உடையவன்? அந்த அல்லாஹ்வே தகுதி உடையவன். அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அர்த்தம் புரியுதா புரியலையா? இப்படி புரிஞ்சு ஓதணும். இப்படி முதல்ல அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தோமா இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி, அந்த லில்லாஹ் எப்படிப்பட்ட லில்லாஹ் என்று சொன்னால் வஸ்ஸலவாத்து, எல்லா தொழுகைகளும் அல்லாஹ்வுக்கே உரியவை, வத்தய்யிபாத்து, எல்லா பரிசுத்த தன்மைகளும் அல்லாஹ்வுக்கே உரியவை என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுகிறோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகட்டும். வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும் என்று நாம் சலாம் சொல்லுகிறோமா இல்லையா? இந்த சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படும். அப்படி ஹதீஸ் பேசுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் திருச்சியில் இருந்து சலாம் சொன்னாலும் சரி, சென்னையில இருந்து சலாம் சொன்னாலும் சரி, அலி அக்பர் உங்களுக்கு சலாம் சொன்னாரே, இப்ராஹிம் உங்களுக்கு சலாம் சொன்னாரே, இஸ்மாயில் உங்களுக்கு சலாம் சொன்னாரே என்று நாம் சொல்லக்கூடிய சலாம் நபிகள் நாயகத்திற்கு என்ன செய்யப்படுகிறது? எத்தி வைக்கப்படுகிறது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய சலாம் என்பது. இப்ப இந்த ஆயத்து இறங்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு பத்தியலா. சஹாபாக்கள் எப்படி சலாம் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், எப்படி சலவாத்து சொல்றது கேட்டாங்க. எப்படி சலவாத்து சொல்றதுன்னு கேட்ட உடனேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு, நீங்கள் ஹதீஸ்களை படித்து பாருங்கள். புகாரில 4797வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சலவாத்து சொல்லுவது அப்படின்னு கேட்ட உடனேயுமே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? சலவாத்து எப்படி சொல்லணும்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. இது மேட் இன் தமிழ்நாடு. புரியுச்சா? அப்ப தமிழ்நாட்டில் இப்படி சலவாத்து சொல்றாங்களே தவிர இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல, சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் சலவாத்து சொல்றது அப்படின்னு கேட்ட உடனேயுமே என்னத்தை கத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா, கூலு, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் தாலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் ரசூல்லா கைஃப கானத்தி சலாத்துன்னு கேட்டாங்க, எப்படி சலவாத்து வருது கேட்டுப்படுது. இதை தான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ சலவாத்து என்று சொன்னால் ரெண்டு தாங்க சலவாத்து. ஒன்று நம்ம சலவாத்து என்று எங்கே எல்லாம் வருகிறதோ அப்போ தரூத இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய சலவாத்தை ஓத வேண்டும். ரெண்டாவது சலவாத்து என்ன என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை நீங்கள் கேட்டால் அல்லது அவர்களை பற்றி உச்சரிக்கப்பட்டால், முஹம்மது என்ற பெயரை அவங்கள பற்றி சரியா, முஹம்மது என்ற பெயரை நீங்கள் கேட்டால், ரசூல் என்று அவர்கள் உச்சரிக்கப்பட்டால், நபி என்று நீங்கள் உச்சரிக்கப்பட்டால் என்ன சொல்லனே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். அப்ப அவங்க பேரு சொல்லப்பட்டால், அவர்கள் உச்சரிக்கப்பட்டால் நாம் சொல்ல வேண்டிய சலவாத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தவிர சலவாத் என்று ஓதுங்கள் என்று எங்கெல்லாம் ஹதீஸ்கள் வருகின்றனவோ அங்கெல்லாம் ஓதக்கூடிய சலவாத் என்பது என்ன ஓதனே? தரூத இப்ராஹிம ஓதனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த சலவாத்தை எங்கெல்லாம் ஓதணும் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தொழுவக்கூடிய எல்லா தொழுகைகள்லையும் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு கண்டிப்பா என்ன ஓதனே? சலவாத்து ஓத வேண்டும். சலவாத்து ஓதாமல் ஒருவர் சலாம் கொடுத்து தொழுகையை முடித்து விட்டால் அவருடைய தொழுகை செல்லுமா? செல்லாது. அப்ப அத்தஹியாத்துக்கு பிறகு தரூத இப்ராஹிம் அது ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத் தொழுகைகளாக இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா எல்லா தொழுகைகள்லையும் அத்தஹியாத்துக்கு பிறகு சலவாத்து கண்டிப்பா ஓதனே. முதல் ஓத வேண்டிய சலவாத். ரெண்டாவது பார்த்தீங்களாக்க நம்ம ஜனாசா தொழுகை பார்க்கிறோம் இல்லையா? ஜனாசா தொழுகையில ரெண்டாம் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதனே? சலவாத். என்ன சலவாத்து? தரூத இப்ராஹிம். அதுக்கெல்லாம் ஹஜ்ரத் டைம் தர மாட்டேங்கிறாரு சரியா, அம்புட்டு பாவத்தை அவர் வாங்கிக்கிறாரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓதணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? ஓதணும். ஜனாசா தொழுகையுடைய ரெண்டாம் தக்பீருக்கு பிறகு தரூத இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய சலவாத்தை ஓத வேண்டும். மூன்றாவது எப்ப சலவாத்து ஓத வேண்டும் என்று சொன்னால் துவாவுக்கு முன்னாலும், துவாவுக்கு பின்னாலும், துவாவுக்கு நடுவிலும். துவாவுக்கு முன்னால் துவா கேட்குறோம் பார்த்தியா? சில பேர் நான் பார்ப்பேன் இப்படி கையை தூக்குவாங்க, ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்தில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தாரு, எப்படி ரசூல்லா மேல சலவாத்து ஓதினாரு. ரெண்டு சலவாத்து ஓத ஒரு நிமிஷம் வேணுமா இல்லையா? இந்த கட்டளை போடுற மாதிரி தூக்குவாரு, ஒரு நிமிஷம் அப்படி இருப்பாரு, போயிடுவாரு. இதெல்லாம் துவாவே கிடையாது. துவாவுக்கு முன்னால ரசூல்லா மேல சலவாத்து ஓதணும், இடையிலையும் சலவாத்து ஓதணும், கடைசியில என்ன செய்யணும்? சலவாத்து ஓதணும். இது மூன்றாவது சலவாத்து ஓதக்கூடிய நேரம். நாலாவது சலவாத்து எப்போ ஓத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு உரை நிகழ்த்துவதற்கு முன்னால், ஒரு நசிஹத்து பண்ணுவதற்கு முன்னால். நான் ஹுத்துபாவை ஆரம்பிச்சேன், ஹுத்துபாவுக்கு முன்னால் சலவாத்து ஓதணுமா இல்லையா? அப்ப நல்லுபதேசங்கள் பண்றதுக்கு முன்னால நீங்கள் சலவாத்து சொல்லி நல்லுபதேசங்கள் பண்ணுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. நாலாவது சொல்லக்கூடிய சலவாத். அஞ்சாவது சலவாத்து எப்போது ஓத வேண்டும் என்று சொன்னால் பாங்குக்கு பிறகு. பாங்குடைய துவாவை ஓதுகிறோம் இல்லையா? அந்த பாங்குடைய துவாவுக்கு முன்னால் என்ன ஓதனே? சல்லு. அப்படி ஹதீஸ், முஸ்லிமுடைய ஹதீஸ், சல்லு அலைய. நீங்கள் பாங்கோசை கேட்டால் அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அவர் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இல்லா ஹய்யா அல தைனி, ரெண்டு ஹய்யாலாக்களை தவிர, ஹய்யா அல ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்று சொல்லும்போது மட்டும் என்ன சொல்லனே? லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். அவர் ஃபஜ்ர் தொழுகையில மட்டும் ஸ்பெஷலா சொல்லுவாரு, அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் இல்லையா? சொல்லுவாரா இல்லையா? அப்படி நம்ம கேட்கிறோமோ கேட்கலையோ, அப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தா கேட்போம். அப்படி அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் அப்படிங்கும் போது என்ன ஓதணும்? என்ன ஓதணும்? ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் என்று சொல்லும் போது நம்ம ஊர் அஜரத்துமாருக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க, சதகத்தை வ பரருத்த வபில் ஹக்கி நதகத்தை என்று சொல்லணும். இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுங்க. இப்படின்னு குர்ஆன்ல இல்ல, இப்படின்னு ஹதீஸ்ல இல்ல. என்ன இருக்குது? நீங்கள் இதா சமிஅத்தல் முஅத்தின, அதாவது அத்தினு ஃபஜிபு, நீங்கள் பதில் சொல்லுங்கள். கமா யகூல் முஅத்தின்,
முஅத்தின் எப்படி சொல்றாரோ ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் அப்படியே சொல்லுங்க, அப்படித்தான் இருக்கே தவிர இல்ல ஹையால தைனி ரெண்டு ஹையாலாக்களை தவிர ஹையால சலா ஹையால ஃபலாவை தவிர அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப அவர் அஸ்ஸலாத்து ஹைரு மினன் நௌம் அப்படின்னு சொல்றாரா? நம்ம காதுல கேட்கிறோமா? நம்ம என்ன சொல்லணும்? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர இதுதான் சுன்னா இதுதான் ஹதீஸே தவிர நம்மளா ஸ்பெஷலா ஒரு வார்த்தையை கத்து வச்சுக்கிட்டு சதகத்த வ பரருத்த வபில் ஹக்கி நதகத்த, சதக்த என்று சொன்னால் உண்மை சொல்லிவிட்டார் என்று பொருள், உண்மை சொல்லிவிட்டீர். சதகத்த சதகத்த உண்மை சொல்லிவிட்டீர், வ பரருத்த நன்மை செய்துவிட்டீர், வபில் ஹக்கி நதகத்த மறுபடியும் உங்களுடைய பேச்சில் சரியாக உண்மையாக பேசிவிட்டீர் அப்படின்னு பொருள். அதெல்லாம் கிடையாது. அப்படி பாங்குடைய பதில் லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மள என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு சும்ம சல்லு அலைய ரசூல் சொன்னார்கள், சும்ம சல்லு அலைய பிறகு என் மீது ஸலவாத் ஓதுங்கள். பாங்குடைய துஆவுக்கு முன்னால, பாங்குடைய துஆவுக்கு முன்னால என்ன ஓதுனே? ஸலவா தரூத இப்ராஹிமை ஓத வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸலாத்தில் காயிமானுங்க இந்த துஆ ஓதுங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. எத்தனாவது ஓத வேண்டிய ஸலவாத்து? இது 5வது. 6வதாக நீங்கள் வெள்ளிக்கிழமையை அடைந்து விட்டால் நாட்களில் மிகச்சிறந்த நாள் என்பது எந்த நாள்? வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வெள்ளிக்கிழமை எந்த நேரமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஸலவாத்து அதிகமாக ஓதணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸலவாத்து என்று சொன்னாலே இந்த ஸலவாத்து தரூத இப்ராஹிம என்பதை புரிஞ்சுக்கிறங்க. இதுல நாம் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறோம் இல்லையா? ஸலவாத்தை நம்ம ஓதுறனால நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஃபாயிதாக்கள் என்ன அப்படின்னு சொன்னா 10 ஃபாயிதாவை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் ஃபாயிதாவை பற்றி இமாம் முஸ்லிம் 687வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நீங்கள் ஒரு முறை ஹதீஸ் பேசுகிறது, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். புரிஞ்சா? யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னாரோ, ஒரு தடவை ஸலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை என்ன செய்கிறான்? அருள் புரி. ஸலவாத்து என்று சொன்னால் துஆ என்று பொருள். ஸலவாத்துக்கு என்ன அர்த்தம்? துஆ என்று பொருள். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்காக துஆ செய்றோம் பத்தியலா. அப்ப என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் உங்கள் மீது 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஸலவாத்துடைய முதல் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ஒரு ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய 10 அருளை பெறுகிறோம் இல்லையா? முதல் ஃபாயிதா. 2வது ஃபாயிதாவை பற்றி இமாம் திர்மிதி அவர்கள் 446வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் நபியின் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் கதபல்லாஹு லஹு பிஹா அஷர ஹஸனாத்தின், அவருக்காக 10 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். புரியுச்சா? 2வது ஃபாயிதா. 3வது ஃபாயிதா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் பதிவு பண்றாங்க. யார் நபிகள் நாயகர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னார்களோ ஹுத் அன்ஹு அஷர ஹதாயாத்தின், அவருடைய 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். புரியுச்சா? முதல்ல 10 அருள், 2வது 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது, 3வது என்ன? அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 4வது ஸலவாத்தின் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இமாம் நஸஈ 1296வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. ருஃபியத் லஹு அஷர தரஜாத்தின், அவருடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. 10 அருள், 10 நன்மை, 10 பாவ மன்னிப்பு, 10 தரஜா உயர்வு. 4வது ஃபாயிதா. 5வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அவருடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் கேட்கிற துஆ இருக்கு பத்தியலா, கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? ஸலவாத்து ஓதணும். அப்படியே இமாம் திர்மிதி 2381வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் துஆவுடைய என்னுடைய துஆக்கல்ல பாதி அளவுக்கு நான் ஸலவாத்து ஓதுறேன். ஒரு 4 நிமிஷம் துஆ செய்யறான்னு வைங்களேன், 1 நிமிஷத்துக்கு எது ஓதுறேன்? ஸலவாத்து ருபு, பாதி அளவுக்கு நான் ஸலவாத்து ஓதுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ரசூல் சொன்னாங்க, ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்க, நீ இன்னும் கொஞ்சம் ஜாயிதாவா ஆக்குனா, இன்னும் கொஞ்சம் கூட்டுனா, அதிகப்படுத்தினா அது உனக்கு இன்னும் ஃபாயிதாவா இருக்குமாப்பா அப்படின்ட்டாங்க.
அப்ப நான் கேட்கிற துவாவுல பாதி நிஸ்ஃபு என்ன செய்யறேன், ஸலவாத் ஓதுறேன் அப்படின்றாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக்க, நீ இன்னும் கொஞ்சம் ஜாயிதா வாக்குனா இன்னும் உனக்கு நன்மையை தருவானப்பா அப்படின்ட்டாங்க. நான் 3/2 பகுதி அப்படின்றாரு, இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கப்பா அப்படின்ட்டாங்க. குல்லஹு, கேட்கிற துவாவையே கேட்காம சலவாத்தா ஓதி போட்டு கையை விட்டா அல்லாஹ் உனக்கு ஹைர தருவான் பாவம். துவாவை நீ என்னென்ன நினைச்சு கையை தூக்குனியோ கையை ஏந்துனியோ அம்புட்டை அல்லாஹ் கபூல் செய்வான்பா என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பா பின் ஆமிர் என்கிற சஹாபிக்கு சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஸலவாத் ஓதணும். 5வது ஃபாயிதா. 6வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்முடைய கவலைகளை அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள், உங்களுடைய கவலைகள் நீக்கப்படுகின்றன என்பதை பற்றி இமாம் திர்மிதி அவர்களே 2381வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள், அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். அப்படி ஓதினால் இதன் துகுஃபா ஹம்மக்க, உங்களுடைய கவலைகள் நம்ம எல்லாத்துக்குமே கவலை இருக்கும், நம்முடைய கவலைகளை ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நீக்குகிறான். எத்தனாவது ஃபாயிதா? 6வது ஃபாயிதா. 7வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்ம எல்லாருக்குமே ஆசை நம்ம மறுமையில் ரசூல்லா கூட நெருக்கமாக இருக்கணும். ஆசை இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அவங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும், சொர்க்கத்தில் அவங்களோடு தங்கணும். ஆசை இருக்கா இல்லையா? அதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் 446வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அவுலன்னாசிபி யௌமல் கியாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அவுலன்னாசிபி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் என்னோடு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால், அக்ஸருஹும் அலைய ஸலவாத்தன், யார் துனியாவில் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதினார்களோ, துனியாவில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னார்களோ அவர்கள் மறுமை நாளில் என்னோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன ஓதணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும். எத்தனாவது ஃபாயிதா? 7வது ஃபாயிதா. 8வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, சில பேருக்கு ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்கல்ல. உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க, யாரு பாங்குக்குரிய துவாவை கேட்கிறாங்களோ, கரெக்டா பாங்குக்குரிய துவாவை கேட்கிறாங்களோ அவங்களுக்காக கண்டிப்பா ரசூல் என்ன பண்ணுவாங்க, மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க. அவனு ஹதீஸ் வராது இல்லையா? அதே மாதிரி யாரு ஸலவாத் அதிகமா ஓதுறாங்களோ அவங்களுக்காக ரசூல் என்ன பண்ணுவாங்க, மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இது 8வது ஃபாயிதா. 9வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ஒருவருடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவைகளை நிவர்த்தி பண்ணணும், பூர்த்தி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். ஸலவாத் ஓத ஸலவாத் ஓத ஸலவாத் ஓத ஒரு பக்கம் கவலையை நீக்கிறான் அல்லாஹ் இல்லையா, ஒரு பக்கம் கவலையை நீக்கிறான், மறுபக்கம் என்ன செய்யறான், நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து நமக்கு உதவி செய்கிறான். இது 9வது ஃபாயிதா. 10வது கடைசி ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ஒரு ஹதீஸை இமாம் அஹமது பதிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் ஸலவாத் அதிகமாக ஓதக்கூடிய காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சந்தோஷப்படுவாங்க, அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. இப்போ ரசூலுல்லாவை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், ரசூலுல்லாவை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். அப்படியே இந்த ஹதீஸை நான் சொல்கிறேன். இதை அறிவிக்கின்ற சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிற சஹாபி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஜதா பண்ணாங்க. சஜதாண்டா துலுகையின் சஜதா அல்ல, ஷுக்குரியாவுக்கா பண்ணுவாங்கல்ல, ஏதாவது ஒரு நற்செய்தி கிடைத்தால், நற்செய்தி கிடைத்து விட்டால் ஷுக்குர் பண்ண சஜதா பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி திடீர்னு நின்றாங்க. அப்படியே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதாவுல உளுந்தாங்க. யாருக்கு முன்னால? அப்துர் ரஹ்மான் சஹாபாக்கள். இதை அறிவிக்கின்ற சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க, எனக்கு முன்ன அப்படியே ரசூலுல்லாஹ் சுஜூதுல உளுந்துட்டாங்க. சுஜூத உளுந்தா ஃபஅதால சுஜூத, சுஜூத என்ன பண்ணாங்க, தவீலாக்குனாங்க. உடனே டக்குன்னு எதிரிக்கல, அப்படியே சுஜூதுலயே கடந்தாங்க. நான் ரசூலுல்லாஹ் எதிரிப்பாங்கன்னு பார்க்குறேன், ரசூலுல்லாஹ் எதிரிக்காம ரொம்ப நேரம் சுஜூது பண்ணாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவர்கள் சுஜூதை விட்டு எந்திரிச்சார்கள். எந்திரிச்ச உடனேயுமே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், திடீர்னு நீங்க சுஜூது பண்ணீங்கல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க, அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ வந்தாங்க. வந்து ஃபபஷரனி,
எனக்கு நற்செய்தி சொன்னார்கள். என்ன நற்செய்தி என்று சொன்னால், யார் உங்கள் மீது ஒரு முறை ஸலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிவான். இது ரசூல்லா நமக்கு நற்செய்தி. ரசூல்லா சொல்றாங்க, இது மக்களுக்கு மட்டும் நற்செய்தி இல்லை, இது எனக்கு என்ன நற்செய்தி. மக்கள் அவரவர்கள் 10 அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அருளை 10 முறை பெறுவதற்காக என் மேல என்ன செய்வாங்க? ஸலவாத்து சொல்லுவாங்க. ஸலவாத்து சொல்ல என்னுடைய தரஜாவை அல்லாஹ் கூட்டுவான், என்னை அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிவானா இல்லையா? அந்த நற்செய்தி எனக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணி என்ன பண்ண? சுஜூதுல விழுந்தேன் என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால் 5 வேளை உட்கார்ந்து ரபியுல் அவ்வல் மாசத்துல 1 to 12 வரை, இன்னும் சொல்ல போனா இதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அப்படின்ட்டு ரபியுல் அவ்வல் 12ல என்ன மீலாது நபி விழா. நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க ரசூலுல்லா பிறந்தது மீலாது 12, ஏறக்குறைய நாம் படித்த வரையில 8 நாள் இருக்குது வரலாறுகள்ல. சில பேர் ரபியுல் அவ்வல் 1ங்கிறாங்க, சில பேர் 2ங்கிறாங்க, சில பேர் மாசத்தை மாற்றி சஃபர் மாசத்துல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி நான் படித்தவரை, சாதாரண நான் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், நான் படித்தவரையே ஆதாரபூர்வமான 8 அறிவிப்புகள், ஆதாரபூர்வமான 8 கருத்துக்களை நானே படித்திருக்கிறேன். என்னை விட பெரிய பெரிய மூத்த அறிஞர்கள் படிச்சு பார்த்தா இன்னும் ஜாஸ்தியா இருக்கேன். அப்ப எந்த மாசத்துல பிறந்தாங்க, எந்த டேட்ல பிறந்தாங்க, ரபியுல் அவ்வல் 12ல தான் பிறந்தாங்களா அப்படின்னு யாரும் கன்ஃபார்மா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தது ரபியுல் அவ்வல் 12 பக்காவா இருக்குது. அப்ப இறந்தது 12 பக்காவா இருக்குது, பிறந்தது 12 பக்காவா இல்ல. இவங்க நம்ம உல்டா தானே. அப்ப உல்டாவை என்ன பண்றாங்க? 12ல மீலாது நபி விழா. மீலாது என்று சொன்னால் மௌலூத், பிறப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்றது செய்யறது ரசூலுல்லாஹ்வை பாராட்டுவது புகழுவது அல்ல. அவங்க மேல நமக்கு உண்மையிலே பாசம் இருக்குது, இருக்கனே, உயிருக்கு மேல அவங்களை நேசிக்கனே. அப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன 5 நம்ம எல்லாருமே செய்யணும். எந்த 5? 1வது சலவாத்தை பத்தி ஓரளவுக்கு சொல்லிட்டேன். 2வது சலாம், அவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம சலாம் சொல்லணும். 3வது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பின்பற்றணும். 4வது அவங்களுடைய செய்திகளை பற்றி, நல்ல விஷயங்களுக்கு பற்றியெல்லாம் அவங்களுடைய அந்த அஹ்லாக்குகளை பற்றி பிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். 5வது பாங்குடைய சவுண்டை கேட்டாலே நம்ம பேச்சை நிப்பாட்டி பாங்குக்கு பதில் சொல்லி போட்டு ஓதக்கூடிய துஆவுல அந்த வசீலாருக்கு பற்றியெல்லாம் இந்த வசீலாவை ரசூலுல்லாஹ்வுக்கா கேட்கணும் என்று சொல்லி, எப்படி சஹாபாக்கள் உதாரணமாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் நபிகள் நாயகத்தை நேசித்தார்களோ அதே போன்று நாமும் அவர்களை நேசித்து அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக எந்த துவாவை பார்க்குறோன்னு சொன்னால், எந்த துவாவை பார்க்குறோம்? ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய துவா. அந்த 3ஆம் தக்பீருக்கு பிறகு
ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய துவா இருக்குது பற்றியெல்லாம், அது கொஞ்சம் பெரிய துவாங்கிறனால நீங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ண சிரமப்படுவீங்கிறனால அதை பிரித்து முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த துவாவுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு செஞ்சிடறேன். நம்ம பள்ளிவாசலில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு இஷா ஒவ்வொரு வாரமும் குர்ஆன் தஃப்சீர் பண்ணுறோம். அதை நான் அதிகமாக லீவு விட மாட்டேன். தவிர்க்க முடியாத சில நேரத்தில் வர வழி இல்லை, அதாவது முக்கியமானவங்க மூத்தா போயிட்டாங்க, உடம்புக்கு முடியலை, இல்லை முக்கியமான கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழியில் விட வேண்டியிருக்குது. அதனால் இந்த வாரம், இந்த வரக்கூடிய இந்த நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பற்றியெல்லாம், அதில் தஃப்சீரும் இருக்காது, காலை கிராமர் வகுப்பும் இந்த வாரம் மட்டும் இருக்காது. அடுத்தடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பு தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த வாரத்துக்குரிய துவாவுக்கு முன்னால் நான் போன வாரம் சொன்ன பற்றியெல்லாம், போன வாரத்துக்கு முந்தைய வாரம் சொன்ன பற்றியெல்லாம், இது மட்டும் வகுப்புன்னு வைங்களேன், ஒவ்வொரு ஆளாக எந்திரிங்க, நீங்கள் எந்திரிங்க, ஒவ்வொரு ஆளாக கையில் கேட்டுருவேன். இது வகுப்பு இல்லைங்கிறனால என்ன கேட்க முடியாது பற்றியெல்லாம், நம்ம வகுப்பு இல்லை, ஏதோ ஜும்மாவில் அப்படி இப்படி கேட்டக்கூடாது. ஒருவேளை கேட்ட நீங்கள் வரலைன்னு சொன்னால் சிக்கலாக போயிருமில்ல, மக்கள் வரணும்ல, ஆனால் கேட்ட மாட்டேன். ஒரு பேச்சுக்கு நான் இங்கே ஒரு ஆளை எழுப்பி விட்டு கேட்டு அவர் சொல்ல முடியாமல் தடுமாறி அப்படின்றாலும் அது இங்குனத்தான் ஒரு மாதிரி அசிங்கமாக வெக்கமாக இருக்குமே தவிர அப்புறம் சரியாக போயிடும். ஆனால் மறுமை நாளில் கோடான கோடிக்கு முன்னால், மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் எழுப்பி, டேங்க வாடா அலி அக்பர் கத்துன்னு கத்துனானே, நீ உன் பிஸ்னஸுக்கு மட்டும் அம்புட்டையும் பார்த்தியல்ல, காசு பணம் துனியா, கொஞ்சம் வயசில் மூத்தா போக போகிறா, காசுக்கு மட்டும் உழவு பண்ணியடா, ஏன் இந்த துவா மனப்பாடம் பண்ணலை அப்படின்னு அம்புட்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் சொன்ன பற்றியெல்லாம் அதை நான் சொல்லிவிட்டு இந்த வாரத்துக்குரிய துவாவை போயிடுறேன். அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹமுஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ முதுஹலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மின தனஸ். மாஷாஅல்லாஹ், தபாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே எனக்கு சந்தோஷம். பல சகோதரர்கள் நான் சொல்ல வாய் விட்டு சொன்னது அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நான் கபூரில் போய் நிம்மதியாக புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குறதுக்கு எனக்கு இது உதவும். இந்த மாதிரி சொன்ன துவாவை மனப்பாடம் பண்ணி நீங்கள் அமல்படுத்துறது. அது மாதிரி நான் குர்ஆன் ஓதி கொடுத்துருப்பேன், என்னட்ட தான் அலிஃபு பா தாண்டு ஓதிருப்பாங்க, அவங்க உட்காந்து எனக்கு உண்மையிலே எனக்கு மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறோம். நம்ம மூலமாக குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இவங்க ஓதுறாங்க, நம்ம மூலமாக துவா மனப்பாடம் பண்ணி ஜனாசாத்துல அவங்களுக்கு நன்மை, அந்த ஜனாசாவுக்கு நன்மை, கற்றுக் கொடுத்த எனக்கு நன்மை இல்லையா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்று உங்களுக்கு துவா செய்துவிட்டு அந்த ஜனாசா தொழுகையின் கடைசி பகுதி என்ன என்று சொன்னால், வஅப்திலுஹு தாரன் ஹைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கிலுஹுல் ஜன்னத வஇதுஹு மின் அதாபில் கப்ரி வமின் அதாபின் நார் என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே இவருக்கு இந்த உலகத்தின் வீட்டை விட சிறந்த வீட்டையும், இந்த உலகத்தின் குடும்பத்தார்களை விட சிறந்த குடும்பத்தார்களையும், இந்த உலகத்தின் ஜோடியை விட சிறந்த ஜோடியையும் இவருக்கு கொடுப்பாயாக. அது மட்டுமல்லாமல் கபருடைய அதாபை விட்டும் நரகத்தை விட்டும் இவரை பாதுகாத்து மகத்தான சொர்க்கத்திற்கு இவரை அனுப்பிவிடுவாயாக என்ற அற்புதமான துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, வஅப்திலுஹு தாரன் ஹைரம் மின் தாரிஹி வாஹிலன் ஹைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கிலுஹுல் ஜன்னத வஇதுஹு மின் அதாபில் கப்ரி வமின் அதாபின் நார் என்பதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த துவாவுல சில பேருக்கு சின்ன ஒரு டவுட்டு, அர்த்தத்தில் ஒரு டவுட் என்ன கேட்டிருக்கிறாங்க, பை இந்த துனியாவுடைய வீட்டை விட சிறந்த வீடு சொர்க்கத்தை தாண்டா எனக்கு புரியுது, இந்த துனியாவுடைய வீடு சின்ன வீடு அந்த மாதிரி இது கஷ்டமாக இருக்கேன், அது மாஷாஅல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சொர்க்கத்துடைய வீடு பெரிய பெரிய மாளிகை இருக்குமா இல்லையா, அப்போ அது எங்களுக்கு புரியுது. அப்புறம் இந்த உலகத்தின் குடும்பத்தை விட சிறந்த குடும்பம்னா அது என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது குடும்பங்கிறது தெரியும், நம்முடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அப்படி அல்லாஹ் தருவான். இதை விட பெரிய கேள்வி என்கிட்ட என்ன வந்து சொன்னால்,
இந்த உலகத்தின் ஜோடியை விட சிறந்த ஜோடியை எங்களுக்கு மறுமையில் தருவாயாக. அப்படின்னா இந்த உலகத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவி இல்லாம இன்னொரு சிறந்த மனைவியை தாளா, இப்படியா இதுக்கு அர்த்தம்? இந்த உலகத்தின் கணவர், இந்த கணவர் இல்லாத இன்னொரு கணவரை சிறந்தவரா தாளா, அப்படியா அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த துஆவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே அந்த மனைவியோ கணவனோ அவங்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ரெண்டு பேரும் அன்பா பாசமா நல்லவங்களா சாலிஹா இருந்து ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அதே கணவன் அதே மனைவியை அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமையில சொர்க்கத்துல சேர்த்து வைப்பான். அவங்க அழகு விஷயத்திலும் இதை விட சூப்பரா இருப்பாங்க, இதை விட ஹைரா இருப்பாங்க. அழகுல மட்டும் இல்லை, அவங்களுடைய குணமாக இருந்தாலும் சரி, நிறமாக இருந்தாலும் சரி, உயரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் என்ன இதை விட ஹைரா. இதே மனைவி மக்கள் தான் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். ரெண்டு பேரும் சாலிஹா இருந்தா, ஆனா இதை விட அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இல்ல. ஒருத்தர் நரகவாசியா போயிட்டாரு, நவுது பில்லாஹ் மின்ஹா, ஒரு பேச்சுக்கு சொல்ல வர்றேன், கணவனோ மனைவியோ ஒருத்தவங்க நரகவாசியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அல்லாஹ் வேற ஒரு ஜோடியை ஆணுண்டா பெண்ணு பெண்ணுண்டா ஆணு அல்லாஹ் சேர்த்து வைப்பானா இல்லையா? அவர் இந்த துனியாவில் வாழ்ந்தார்லா இல்லையா, நரகத்துக்கு போறாரு பத்தியா, அவரை விட அல்லாஹ் என்ன செய்வான்? சிறந்தவர் அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்பதான் இந்த துவாவின் பொருளாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி சஹாபாக்கள் துவா என்று சொல்லிவிட்டால் அதுகளை மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை வெகு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இல்லாமல் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைத்து நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி இந்த உலகத்தின் அல்லாஹ்வுடைய அனைத்து நிஅமத்துகளையும் பெற்றவர்களாக நம்மை ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.